இன்றைய நாள்ல அதிகமா சமூக வலைத்தளங்கள திறந்திருந்தாலே, இந்த வீடியோவ நீங்க கடந்து போயிருக்க முடியாது. கட்டாயம் பார்த்திருப்பீங்க. ආලියල නිව අමසලේ ඇඟ කිල්ලලා යනවා මේ දම්සල දකින්නකොට මං මේ බාරේ ඉන්නව දැකලා ගත්තේ 8යි 10යි 8යි 10යි ගන්න බෝතල දෙක පේනව නේද මු அதாவது இந்த சம்பவமானது பண்டாரவளையில நடந்திருக்கு. பண்டாரவளை அதனுடைய பெயர் பலகை பக்கத்துல பார்க்கக்கூடியதாக இருந்த இந்த வீடியோல பண்டாரவளையை சேர்ந்த ஒரு மாணவன். இவர் பாடசாலை படிக்கிற ஒரு மாணவன். இந்த மாணவன் நினைச்சிருக்காரு, காலையிலே மதுபான சாலைக்கு போய் மதுபான போத்தலோண்ட வாங்கி பாடசாலை பேக்ல வச்சு கொண்டு போகும்போது இந்த விடயத்தை ஒரு அதிகாரி, இது தொடர்பான அதிகாரி எந்த துறையை சேர்ந்தவர் என்பது தொடர்பான செய்திகள் இல்லை. இவர் அவதானிச்சு, இங்க வா, பாடசாலைக்கு போகும்போது எதுக்கு மதுபான போத்தல், நீ யாரு, எங்க இருக்கீங்கன்ற விசாரணையை செஞ்சு அந்த பேக்கை திறந்து பார்க்கும்போது அந்த மதுபான போத்தல் இருந்திருக்கு. அதோட புத்தகங்களும் அந்த பேக்ல இருந்து, அதாவது ஒரு புத்தக பேக் தான். விசாரிக்கும் போது இவர் ஒரு வகுப்புக்கு போறதுக்காகத்தான் வீட்டில இருந்து சொல்லிட்டு வந்திருக்கார். பாடசாலைக்குள்ள ஒரு வகுப்புக்கு, பிரத்யோக வகுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதை போயிட்டு மதுபான சாலையில விசாரிக்கும் போது, எப்படி நீங்க இந்த வயது குறைந்தவருக்கு மதுபானம் வழங்க முடியும் என்று கேட்க போது, அந்த நேரத்துல அந்த மதுபான சாலையில இருந்த அந்த வியாபாரி சொல்றாரு, இவருக்கு 23 வயசுன்னு சொன்னாரு, அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அவருக்கு வயசு 17 தான். ஆனால் அவருக்கு மதுபான போத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3800 ரூபாய் பெறுமதியான மதுபான போத்தலை வாங்கியிருக்காரு. இது இன்று நாள் முழுவதும் அதிகமா பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. பார்க்க போனா பாடசாலை மாணவர், இவர் வயசும் குறைவு. இந்த பெரிய போத்தலை இவர் மட்டும் பயன்படுத்த போறதும் இல்லை, மற்ற மாணவர்களும் சேர்ந்துதான் இந்த விஷயம் நடக்க போகுது. இந்த நிலைக்கு போயிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். அதனாலதான் இந்த வீடியோ அதிகமா இன்றைய நாள்ல பகிரப்பட்டது. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றத அவதானிங்க என்பதற்காகவும் பலர் இந்த வீடியோவை பகிர்ந்திருந்தாங்க. குறிப்பா மதுபான சாலைகள்ல இலங்கையினுடைய சட்டத்தின்படி பார்த்தா 21 வயதுக்கு உட்பட்டவங்க மதுபான போத்தலை வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. விற்கிறதே பெரிய தண்டனைக்குரிய குற்றமானது, வாங்குறதும் குற்றமானது. இந்த மாதிரி ஒரு நிலையில இவ்வளவு வயசு குறைஞ்சவருக்கு மதுபான போத்தல் விற்கப்படுது. இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நாட்டில் நடக்குதா அப்படின்ற பெரிய ஒரு சந்தேகமும் கேள்வியும் இன்றைய நாள்ல எழுப்பப்பட்டு இந்த செய்தி நாள் முழுவதும் இன்றைய நாள்ல பரவி இருந்தது. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. போற போக்க பார்த்தா எல்லாருமே பழைய அரசியல்வாதிகள் அல்லது முன்னாள் அரசியல்வாதிகள் எல்லாமே சிறைக்கு போக வேண்டிய நிலைதான் போல அப்படின்ற மாதிரி தான் இன்றைய நாள் ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டாரு. கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரு. ஆஜர்படுத்தப்பட்டதும் போது நீதிமன்றம் அவரை இந்த மாதம் 18ஆம் தேதி வரை விளக்க மறியல் வைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தா, முன்னாள் அமைச்சர். 2015 முதல் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவர் கல்வி அமைச்சராக இருந்தார், உயர்கல்வி அமைச்சராகவும் இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் கல்வி அமைச்சராகவும் உயர்கல்வி அமைச்சராகவும் பதவி வச்சவர். அதுக்கு முதலும் அவர் கல்வி அமைச்சராக இருந்திருக்கார். எனவே எதற்காக அவருடைய கைது நடவடிக்கை என்ற நாளில் நடந்ததுன்னு சொன்னா, ஜனாதிபதியினுடைய மூத்த ஆலோசகர் அலுவலகத்துக்கு 4 ஊழியர்களை இவருடைய பணிப்புரையின் பேர்ல நியமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஊழியர்கள் எல்லாருமே அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டின் முன்வைக்கப்பட்டு தான் இவருடைய கைது நடவடிக்கை இடம்பெற்றது. அந்த கைது நடவடிக்கையினுடைய மேலதிக விசாரணைகளுக்காக தான் நீதிமன்றம் அவரை விளக்கமறியல்ல வச்சிருக்காங்க. இன்றைய நாள்ல இந்த சம்பவமானது கொஞ்சம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. முன்னாள் அரசியல்வாதிகள் பலர் மீது இப்பொழுது விசாரணைகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் நடந்து வரும் நிலையில தொடர்ச்சியான அடுத்தடுத்தான கைது நடவடிக்கைகளாக இருக்கு. போற போக்குல எல்லாருமே ஒரே இடத்துக்கு போக வேண்டிய நிலைதான் போல. அந்த மாதிரிதான் இன்றைய நாள்ல பல ஊடகங்களுடைய செய்திகள்ல பார்க்க கிடைத்தது. இன்று ஒரு ஆங்கில ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது, எங்களுடைய தேசிய அடையாள அட்டை ஐடென்டி கார்டை நாங்க வெளியில எடுத்து போகல என்றது ஒரு குற்றமா, அந்த குற்றத்தின் அடிப்படையில எங்களை கைது செய்ய முடியுமா, கைது செய்வதாக இருந்தால் எந்த அடிப்படையில கைது செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை தெரியப்படுத்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்க்கும்போது பொதுவா இப்ப நம்மளுடைய ஐடென்டி கார்டு இருக்கு, தவறுதலா நாங்க மறந்துட்டு போயிட்டோம், இந்த மறந்து போன குற்றத்துக்காக ஒருவரை கைது செய்ய முடியுமா என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னா, இல்ல, ஐடென்டி கார்டு எடுத்துக்கொண்டு போகலன்ற அந்த தனி குற்றத்துக்காக மட்டும் கைது செய்ய முடியாது. ஆனால் நீங்க உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தும் போது, அதாவது ஏதாவது ஒரு சந்தேகத்தின் பேரில் இந்த மாதிரி ஒருவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவரா இவர் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் போலீசாருக்கு நம்ம மேல வருமாக இருந்தால், அந்த நேரத்தில் எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக போலீசார் உங்களுடைய பேர், முகவரி, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்பாங்க, இல்லாட்டி ஐடென்டி கார்டை கேட்பாங்க. அந்த நேரம் எங்களுடைய
பேர் முகவரியோ அல்லது அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியல என்னும்போது ஒரு சின்ன சிக்கல் அந்த இடத்துல ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி எங்களுடைய அடையாளத்தை பிழையாக சொல்றது அல்லது தவறான முறையில அதை வழி நடத்துறது அல்லது எங்களுடைய முகவரியோ அல்லது சொந்த பேரையோ எங்களுடைய தகவல்களை சொல்ல மறுக்கிறது, இந்த மாதிரியான குற்றங்களுக்காக எங்களை கைது செய்ய முடியும். அதாவது இந்த கைது நடவடிக்கை எதுக்காக நடக்கும்னு சொன்னா, இந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே நடக்கும். நீதிமன்றத்தில் நம்மளை ஆஜர்படுத்தினால் தகவல்கள் பெறப்பட்டதுக்கு பிறகு பிணை வழங்கப்படும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இது 1968ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போலீசாருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள்ல இந்த நடைமுறை இருக்கிறது. போலீசாருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. எங்களுடைய தகவல்களை நாங்கள் சரியா வழங்கல, பிழையா வழங்கி அவங்களை பிழையா வழி நடத்தினோம் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தப்பட்டால் அவங்க எங்களை கைது செய்யலாம். ஆனால் ஐடென்டி கார்டு அல்லது தேசிய அடையாள அட்டையை நாங்கள் கொண்டு போகல என்ற தனி குற்றத்துக்காக எங்களை கைது செய்ய முடியாது. தனி நபர் ஒருவரை கைது செய்ய முடியாது என்பது இந்த செய்தியில பார்க்க கிடைத்தது. நிறைய பேர் இது சம்பந்தமா கடந்த நாட்கள்ல பேசியிருந்தாங்க. அதுக்காக ஆங்கில ஊடகம் ஒன்று இன்றைய நாள்ல இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. லைசன்ஸ் இல்லாத அல்லது உரிமம் இல்லாத ஆன்லைன் சூதாட்ட இணையதளங்கள் கிட்டத்தட்ட 24க்கும் அதிகமான இணையதளங்களை இன்றைய நாள்ல டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய கோரிக்கைக்கு இணங்க TRCSSL அதாவது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தடை செஞ்சிருக்காங்க. அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் மூலமான சூதாட்ட இணையதளங்கள் அனுமதி பெற்று நிறைய இருக்கு. ஆனால் அனுமதி பெறாமல் அதிகமான இணையதளங்களை இப்ப பார்க்க கிடைத்திருக்கு. இதனால பலதரப்பட்ட முறைப்பாடுகள், முறைகேடுகள், பண மோசடிகள் என்று ஏராளமான குற்றச்செயல்கள் நடந்து வருது. இதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 5 வருடங்கள்ல 34,000க்கும் அதிகமான முப்படையினர் பதவிகள்ல இருந்து அல்லது தங்களுடைய சேவைகள்ல இருந்து விலகி இருக்காங்களாம். அதுல இராணுவத்திலிருந்து தான் அதிகமானவங்க விலகி இருக்காங்க. 31,000க்கும் அதிகமானவங்க இராணுவத்திலிருந்து மட்டுமே கடந்த 5 வருஷங்கள்ல விலகி இருக்காங்களாம். போலீஸ் சேவையை எடுத்துக்கொண்டா இப்பொழுது பாரிய அளவான ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அதிகாரி, ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் 24 மணித்தியாலும் வேலை செய்யக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு கவலைக்குரிய செய்தியையும் நேற்றைய நாள்ல அமைச்சர் பாராளுமன்றத்தில் கூட குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த மாதிரி எல்லா முப்படை பக்கமாகவும் இப்பொழுது ஆளணி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா போலீசார் பக்கமாக 40,000க்கும் அதிகமான வெற்றிடங்கள் இருப்பதாக கடந்த நாட்கள்ல சில ஊடகங்கள்ல செய்திகளையும் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இப்ப கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கு ஒரு பெரிய ஒரு கணக்காக மாறி இருக்கு. ஹட்டன் பிரதேசத்துல அசாதாரண சூழ்நிலை காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகளை நாளை ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளை நாளை ஆரம்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வெள்ளம் ஏற்பட்டு அல்லது மண் சரிவின் காரணமாக அல்லது பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்ற பிரதேசங்கள்ல அந்தந்த ஆசிரியர்கள் அல்லது அந்தந்த பாடசாலைக்குரிய அதிபர்கள் இது தொடர்பாக தீர்மானிக்கலாம். பாடசாலையை தொடங்குறதா இல்ல வகுப்புகளை குறைக்கிறதா என்ற எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஹட்டன் வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளைக்கு திறக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்த்தி சந்தூர் ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க உடனுக்குடன் வாட்ஸ்அப் மூலமாக கூட அறிந்து கொள்ளலாம்.